நம்ம உயிரோட இருக்கும் போதே வரணும், இறந்த பிறகு அல்ல. சரிங்களா? இது ஒரு கிளாரிட்டி தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை முதல்ல நம்ம புரியணும்னு சொன்னா இந்த ஓரினஸ் இந்த மெதுவா வெளியாயிருங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், எதிர்காலத்தை நினைச்சு போட்டு மல்லு கட்ட வேணாம். இன்னும் ரொம்ப பேருக்கு என்ன கவலை தெரியுங்களா? அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க. இது ஒரு ஒரு உத்தேசமா இருக்கும். நீங்க பிசினஸ் செய்வாங்க, நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் சார், ஆனால் நான் வந்து கம்பெனியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன் சார். ஸோ இன்னொருத்தர் கேட்டால், இல்லை சார் நான் வந்து ஐடி இன்ஜினியராக இருக்கேன் சார், எப்படி சார் நான் பிஸ்னஸ் செய்கிறது? நான் சார் நீங்கள் மனுஷனாக இருந்தால் போதும் சார், நீ இன்ஜினியராகவும் இருக்க வேணாம், சிஇஓவும் இருக்க வேணாம், லாயராகவும் இருக்க வேணாம். அது நீ இல்லை, அது உனக்கு கொடுத்த பதவி, ஒரு வேலை. இட்ஸ் நாட் யூ. உண்மை தானேயா? இப்போ நம்ம சொல்கிறோம் அதுதான். நீனா இந்த பில்டிங் எழுதி வந்துட்டு வச்சுங்க, கீழே மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹெல்ப் லாயர்னுவீங்களா? ஹெல்ப் சிஇஓ? யாரு அது? என்ன சொல்லுவீங்க? ஹெல்ப் மீ. பேரு கூட சொல்ல மாட்டீங்க, ஏன்னா பேரு கூட நம்மளோட இல்லை. ஸோ வாட் யூ கேரி? நத்திங். இதெல்லாம் டெம்பரரி. வாழ்க்கையில் என்ன, எதுக்கு நம்ம பிறந்தோம் ஏன் ஓடி போச்சு விஷயம் தெரியுங்க? இதனால தான் எவ்ரிபடி கேரி த பொசிஷன். பதவியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க, மனுஷனை விட்டுட்டாங்க. தெரியுங்களா? தோட்டத்தில் இருக்கும்போது இந்தியர் எப்படி வாழ்ந்தாங்க? ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. படிச்சு பட்டத்தறி பெரிய நிலைக்கு வந்து எப்படி வாழ்ந்தாங்க? பக்கத்தில் இந்தியன் இருந்தா சேவரை கட்டிடுறாங்க. இந்தியன் பக்கத்தில் இருக்கிறான் நோட் ஹாப்பி. நோ, சில பேர் பாருங்களேன், ஒரு ஈடை கட்டி நல்லா வந்துட்டாரு, இவருக்கு தூங்க மாட்டாரு, நானும் வந்துடணும்னு பார்த்தா இவரு கனவையும் கட்டுவாரு. ஏன் தெரியுங்களா? போட்டி. ஒரு இந்தியன் வந்துட்டாரு, நாட் ஹாப்பி. சீனா வந்தா பரவாயில்ல, வெரி குட். ஸோ அப்போ இந்தியர்களுக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை, தாழ்வான சிந்தனை நம்மளுக்குள்ள இருந்தா நம்மளை யாரு பாராட்டுவோம் நினைக்கிறீங்க? மற்ற ஏனோ நம்மளை தூக்குவோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம எவ்வளவுதான் பேரை மாத்தினாலும், அட்ரஸ் மாத்தினாலும், பதவி இருந்தாலும் நீ இந்தியன் தான். உண்மை தானே? நல்லா இருந்தாலும் பாராட்டுவாங்க. பாராட்டுறாங்க இல்லையா? பெரிய பெரிய இந்தியன் நல்லா வாழ்றவங்க மலேசியாவில் பாராட்டி தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தர் குடிச்சு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறாரு, அது பார்த்து வேதனைப்படுறோம் தானே? நீங்க தெரியாத மாதிரி போனா கூட உங்க மனசுல ஒரு உறுத்தல் இருக்குதா இல்லைங்களா? யூ கேனாட் ரன். இட்ஸ் நேச்சர். இது பார்ட் ஆஃப் நேச்சர். ஏன்னா அதில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை நம்ம ஃபைட் பண்ணுறதோடு வி டூ சம்திங். அந்த கிளாரிட்டிக்கு வந்துடணும். ஸோ எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சில பேர் ரொம்ப எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார், நான் பிறந்த நேரம் சரியில்லை, என் நம்பர் சரியில்லை, இதெல்லாம் நினைக்கிறேன்னா என்ன வேஸ்ட் ஆகிட்டு போயிருங்க. மனுஷனுக்கு இறைவன் பெரிய கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுங்களா? சில பேர் பிறக்கும் போது பணக்காரனா பிறந்துடுறாங்க. உண்மை தானே? ஒரு பணக்காரன் வீட்டில் பிறந்தா நீ பணக்காரன் தானே? ஆனால் இறைவனோட கருணை என்னன்னா எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுத்துட்டாரு. நீ ஏழையா பிறந்தா கூட நீ பணக்காரனா வாழலாம். நான் உனக்கு ஏழையா வாழ சொல்லலையா? நீ வாழலாம், நீ தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இது எத்தனை பேர் பார்க்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன், நான் கஞ்சியில் தான் ஓட்ட முடியும், நான் சின்ன ரூமா முறால் தான் இருக்க முடியும். நம்மளே ஒரு பெத்தன் போட்டுக்கிட்டு இறைவன் எப்படி குறை சொல்லலாம்? இது அநியாயம் தாங்க. யார் ஒரு மனுஷன் உண்மையா நேர்மையா சின்சியரா உழைக்கிறாரோ அவர் நல்லா வர்றது உறுதி. வெற்றி நிச்சயம் வேத தத்துவம் சொல்லி வச்சுட்டாங்க, நம்ம சொல்லல. அந்த காலத்துல சொல்லி வச்சாச்சு, அது வேதத்தில் உள்ளது. வேதத்தை நம்ம நம்புறோம், ஆனா இதை நம்ப மாட்டோமே. ஸோ அதனால தான் நம்ம பயப்படுறோம். சரிங்களா? பிஸ்னஸ்னாலே சில பேருக்கு பயம். வா பிஸ்னஸா? டெய்லி வி ஆர் டூயிங் பிஸ்னஸ். தினசரி நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு ப்ரோமோட் பண்ணிடுறீங்களா இல்லைங்களா? நல்ல சமையல் இருந்தாலும் ப்ரோமோட் பண்றோம், நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ப்ரோமோட் பண்றோம். ஸோ யூ why you don't understand? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா தான் யூ கேன் சி. பிரச்சனைன்றது கண்டிப்பாக வரும், பொருளாதார பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும். நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க என்ன செய்ய போறீங்க அதான் முக்கியம். யுவர் ஆக்ஷன். ஒரினால எதுவுமே கிடையாது. ஹவ் யூ ஹேண்டிலிங் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நிறைய பாருங்க, நம்ம ஒரு என் லைஃப்ல அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட நிறைய சேலஞ்சஸ் தாண்டி வந்து தானே. ஓவர் நைட் கிடையாது. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வெற்றி அடையல, அப்படி கிடையாது. படிப்படியா மூவ்மெண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபோக்கஸ், கவனம் 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 தான். முழு கவனம். வாழ்க்கையில் வெற்றி அடையினா கவனம் இருக்கணும். உங்க வாழ்க்கையில் கவனம் இருக்கணும். அந்த கவனத்தை மேல நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் ஜெயம் தான் சார். அந்த அளவு சக்தி நம்முடைய இறைவன் கொடுத்திருக்காரு, நம்ம பயன்படுத்துங்க. நோட் ஈவன் 1%, 0.01% கூட நம்ம சக்தியை நம்ம முறையை பயன்படுத்தினா எவ்ரிபடி கேன் ஃப்ளை. அதே மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில் மில்லியனர் ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். ரொம்ப குறைவுங்க. பாடகர் கூட உற்சாகமா இருக்காங்க, டான்ஸ் ஆடுறது கூட உற்சாகமா இருக்காங்க. ஆனா மில்லியனர் ஐயோ ரொம்ப தூரம் சார். ஏன் தூரம்? நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது யூ கேன் see a lot of changes.